ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சம்திங் அபவுட் 1% ட்ராமாவோட 6th பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினி ட்ரெஸ்ஸை பார்த்து ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிருப்பான். ஹீரோயினி பக்கத்தில் வந்து என்ன ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோ ஷாக்காக பார்த்துட்டே இருந்தவன் அவனே கோட்டெல்லாம் கழட்டி அவன் மேலே மாட்டுற மாதிரி வரான். என்ன பண்ணுறீங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை, இது போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் ஹீரோயினி கண்டுக்காமல் உட்காந்துடுறா. ஹீரோ வந்து அவளை பார்த்து, ஹே உனக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்தேன், ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன் இதில் என்ன இருக்குது, நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறா. நல்லா இருக்காவா, செம்மையாக இருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃப்ரெண்டு சொல்கிறான். ஹீரோ வந்து அவனை முறைச்சி பார்க்குறான். எப்பயும் போடுற ட்ரெஸ் தான் உனக்கு செட் ஆகும், ஏன் இதெல்லாம் போட்டுட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினி சொல்கிறா, அது ரொம்ப ஓல்டு ஃபேஷனாக இருக்குல்ல, அப்படியே அவனுக்கு கேட்குற மாதிரி அழுத்தி சொல்கிறா. ஓ இது ஃபேஷனா, இது என்ன ரெண்டு பக்கமும் தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கான். இங்கே ஹீரோ ஃப்ரெண்டு வந்து ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை பார்த்து, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததை விட ஆக்சுவலாக இப்போ தான் ரொம்பவே அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். இவனும் ரொம்ப தேங்க்ஸுக்குன்னு சொல்லி சிரித்து பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ வந்து, டே உனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னல, கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போதே அவனுக்கு கரெக்டாக ஃபோன் கால் வருது. பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி தான் போகிறான். ஆனால் அதுக்குள்ளேயே ஹீரோ அவனோட கோட்டை கழட்டி போடுன்னு சொல்லி போட்டு விடுறான். இவன் வேணான்னு சொல்லி தள்ளி விடுறா. திரும்பவும் போட்டு விடுறான். இப்படியே ரொம்ப நேரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீ மட்டும் போடலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயம்படுத்துகிற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி வந்து சரின்னு சொல்லிட்டு இப்போ அவளும் போட்டுக்கிட்டா. இவனும் போட்டு விட்டு தான் நிதானமே ஆகிறான். ஹீரோ ஃப்ரெண்டு இப்போ ஃபோன் பேசிட்டு வரான். இப்போ ரெண்டு பேருமே பார்த்து சிரிச்சிட்டே வந்து உட்காடுறான். எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்லவும் ஹீரோ வந்து, இப்போ எங்கே போகிற, எப்படி போகிற, இந்த ட்ரெஸ்ஸோடு எப்படி போவ அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறான். என்னோடய ஃப்ரெண்டை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டுக்கிட்ட பாய்னு சொல்லிட்டு போகிறா. இங்கே ஹீரோ ஃப்ரெண்டு ஹீரோயினியை பார்த்து செம்மையாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோ வந்து கம்முன்னு இருடா அப்படின்னு சொல்லி பார்த்தவன், ஹீரோயின் இப்படிலாம் பண்ணுற ஆளே இல்லையே, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் லிஃப்டில் கீது இருந்துருப்பாளோ அப்படின்னு தோணுது. ஹீரோயினி வந்து வழக்கம் போல் பேகை மறந்தே வச்சுட்டு போயிட்டா. அதை எடுத்துகிட்டு அவள் பின்னாடியே போகிறான். ஹீரோ வேகமாக போனவளை ஸ்டாப் பண்ணி, எங்கே இவ்வளோ வேகமாக போகிற, இந்த உன்னோட பேகை அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இவளும் பார்த்துட்டு, என்ன சொல்ல வர, என்னமோ கேட்கணும்னு நினைக்கிறேன், அது கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் என்ன சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ ரெண்டு பேருமே தனியாக உட்காந்து பேசுகிறாங்க. ஒரு டீச்சராக இருந்துட்டு ஒட்டு கேட்குறது தப்புன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுதான் நான் ஓல்டு ஃபேஷன் சொன்னீங்களா, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்லவும் ஹீரோ சிரிச்சுட்டு, அது வந்து நான் சும்மா சொன்னேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ இனிமேல் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். ஏன் நான் தான் ஓல்டு ஃபேஷனாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையேன்னு சொல்கிறா. சும்மா பாதி மட்டும் கேட்டுட்டு பேசாத, நான் ஃபுல்லாக என்ன பேசினேன்னு தெரிஞ்சால் இப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு யோசிக்கிறா. அவளே கேட்டுறா, சரி சொல்லுங்கள் என்ன சொன்னீங்கன்னு. ஹீரோ வந்து, அவள் ஓல்டு ஃபேஷனாக இருந்தாலும் டர்க்கியாக இருந்தாலும் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, என்னன்னே தெரில, அவளை சிம்பிளாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ ஹீரோயினிக்கு கோவம்லாம் போய் இவன் சொன்னதே தான் ஓடிட்டுருக்கு. நைட்டு அவளும் அவன் ஃப்ரெண்டும் சாப்பிடும்போது கூட அவன் சொன்னதே நினச்சி தான் சிரிச்சிட்ருக்கா. அதை அவள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, என்னடா சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா, இல்லை உன்னோட ஆளை நினச்சி சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை சிக்கன் தான் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உன்னோட ஆளுக்கு நான் ஒரு சாரி மெசேஜ் அனுப்புகிறேன், ஏன்னா நான் தான் உனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுத்தேன், அவர் என் மேலே செம்ம கோவமாக இருப்பாருன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறா. இவ சாரின்னு மட்டும் அனுப்பாமல் இவ போட்டு பார்த்த ட்ரெஸ் எல்லாம் ஃபோட்டோ அனுப்பி போடுறா. நான் பண்ண தப்புக்கு சாரி, இந்த ஃபோட்டோஸ்லாம் ட்ரையல் பார்க்கும்போது எடுத்தது, அதான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்னு சொல்கிறா. ஹீரோ அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறான். அடுத்த மெசேஜ்லாம் ரெண்டு பேருமே பண்ணிக்கிறாங்க. நாளைக்கு நைட்டு டின்னரில் மீட் பண்ணலாமா, எங்கே போகலான்னு சொல்லி அனுப்ப இப்படியே மாறி அனுப்பிக்கிறாங்க. அடுத்த நாள் டேட்டுக்கு கிளம்ப போகும்போது இப்போ மேனேஜர் ஓடி வந்து பாம் த்ரெட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை சாதாரணமாக விட முடியாது இல்லையா, எல்லாரையுமே விசாரிக்கிறாங்க. போலீஸ்க்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ ஹோட்டலே ரொம்பவே பரபரப்பாக தான் ஓடிட்டுருக்கு. அந்த டென்ஷன்லேயே ஹீரோ டேட்டையே மறந்துருப்பான். அதுவும் இல்லாமல் ஃபோனையே கவனிச்சிருக்க மாட்டான். ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கும். இங்கே ஹீரோயினி ரொம்ப நேரமாக உட்காந்துட்ருக்கா வருவான்னு சொல்லி ஃபோன் பண்ணி பார்க்குறான். ஆனால் ஃபோனே போகலை. இங்கே ஹீரோ இந்த பிஸியில் ஓடிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா பார்த்து வச்ச அஞ்சு இவ தான். ஹீரோவை பார்த்து எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்குறா. இவனும் திமிராகவே பதில் சொல்கிறான். சரி எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்கிறா. இப்படியே பிஸின்னு ஓடிட்டுருக்கனால தான் உனக்கு ஒரு ட்ரூ லவ் கூட இல்லை, அதனால தான் நானும் உன்னை வேணான்னு சொன்னேன்னு சொல்கிறா.
என்ன மறந்துட்டியா? 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் வேணான்னு சொன்னது நான் தான். நீ வேணான்னு சொன்னது நான் கேட்ட அக்ரிமெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி கிளம்பு. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்புறான். ஒரு வழியாக இது ப்ராங்க்குன்னு தெரிய வருது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்தா ரொம்ப நேரம் ஆகிடுது. சரி ஹீரோயினி பார்க்க கிளம்புறான். அங்கே ஹீரோயினி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சோகமாக தான் இனிமேல் வரமாட்டான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறா. இப்போ ஹீரோ அந்த ரெஸ்டாரண்ட் வந்து கேட்டுட்டு இப்போ தான் கிளம்புனாங்கன்னு சொல்லவும் ஹீரோயினியோட வீட்டுக்கு தான் போகிறான். இப்போ ஹீரோயினியும் அப்போ தான் சோகமாக வரா. ஹீரோ வந்து பார்த்ததும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. சாரி, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை, என்னோடய கம்பெனியில் பாம்பு வச்சுட்டாங்க, கடைசியாக தான் தெரியும் ப்ராங்க்குன்னு, எல்லாம் முடிச்சுட்டு வர டைம் ஆகிடுச்சின்னு சொல்கிறான். எல்லாருமே இங்கே பிஸியாக தான் இருக்கோம், சும்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் ஹீரோவுக்கு கால் வந்துகிட்டே இருக்குது. இவளும் கிளம்பலான்னு போகும்போது ஹீரோ கையை பிடிச்சிடுறான். திரும்பியும் கால் வரதை பார்த்துட்டு இவனும் அட்டன் பண்ணி ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. சரி கிளம்பிட்டேன் வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு மாதிரியாகி கண்ணெல்லாம் கலங்கிடுறா. அவன் கையை எடுத்து விட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தான் வீட்டுக்குள்ளே போகிறா. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப அழுகியாக வருது. என்ன இருந்தாலும் இது ஒரு கான்ட்ராக்ட் டேட் தானே நினச்சாலுமே ரொம்ப கஷ்டப்படுறா. என்ன இவர் எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருக்காருன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுகிறா. இங்கே ஹீரோவும் ஆஃபீஸ் வந்து முடிக்க வேண்டிய எல்லா வேலையுமே முடிச்சிட்ருக்கான். முடிச்சுட்டு போகிறதுக்கு காலையில் ஆகிடுது. அடுத்த நாள் என்ன ஆனாலும் சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டாக டேட்டுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கு கால் பண்ணுறான். ஆனால் ஹீரோயினிக்கு வந்து ஃபோன் எடுக்கலை. இப்போ தான் ஹீரோயினி குளிச்சுட்டு வந்து பார்க்குறான். அந்த ஐடியல் பாய் கால் பண்ணி வர சொல்லியிருப்பான். அவனை பார்த்து பேசிட்டு பாத்ரூம் பக்கமாக போனவன் ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வரும்போது ஒரு பொண்ணு இடித்து ஃபோனு கீழே வந்து உடஞ்சிருது. இப்போ ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சனால ஹீரோக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்ருக்கா. இங்கே ஹீரோ ரொம்ப நேரமாக அவள் வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஃபோன் பண்ணி பார்க்குறான், ஆனால் ஃபோனும் எடுக்கலை. இவனுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. சேரில் உக்காடுறான், அப்புறம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறான். டைம் தான் ஆகுது, ஆனால் ஹீரோயினியை காணோம். உள்ளார கீது இருப்பாளான்னு சொல்லிட்டு கதவை தட்ட போகும்போது இப்போ ஹீரோயினி வரா. அவனை பார்க்காத மாதிரி போகிறா. இப்போ ஹீரோ ஏன்னு சொல்கிறான். இவ்வளோ திரும்பி என்ன எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதுக்கு வந்தீங்களா? நீ தினமும் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லி கேட்குறான். அது உங்களுக்கு தேவையில்லாதது, நீங்கள் தான் ரொம்ப பிஸியாக இருப்பீங்களே, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறா. இப்போயும் நான் பிஸியாக தான் இருக்கேன், நீ இவ்வளோ சாதாரணமாக வர, உன்னோட ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னோடய ஃபோன் கீழே விழுந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகேவா, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், நம்ம வெளியே போகலாம், எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு கூப்பிட்றான். சரி நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி வாங்க போகலான்னு சொல்கிறா. ஹீரோ சிரிக்கிறான். என்ன சிரிக்கிறீங்க, வாங்க போகலான்னு சொல்லி 2 பேருமே கிளம்புறாங்க. என்ன ஆச்சு என்னன்னு கேட்கும்போது இவனும் ஹோட்டலில் நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நேற்று ஹீரோயினி வந்து ரொம்ப கோவத்தில் இருந்தனால இதெல்லாம் புரிஞ்சிருந்துருக்க மாட்டா. இப்போ இவ எல்லாத்தையுமே எடுத்து சொன்னோடனே புரிஞ்சுக்கிறான். ஏன் ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹோட்டலில் தானே கப்புள்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறான். இங்கே ஹீரோயினி சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரும்போது ஹீரோ அவள் கையை பிடிச்சி பக்கத்தில் வந்து உட்கார வச்சுக்கிறான். அப்படியே அவளோட கையையும் பிடிச்சிக்கிட்டான். என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, அங்கே பாரு அங்கே இருக்க கப்புள்ஸ் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். இவள் கையை எடுக்கலான்னு பார்த்தாலும் விடலை. கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டான். ஹீரோவும் எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமாக காஃபி குடிச்சிட்ருக்கான். இவளும் அப்படியே உக்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ அப்படியே அவன் மேலே சாஞ்சி தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா நேற்று ஃபுல்லாக அலைஞ்சிட்டே இருந்தனால தூங்கியிருக்கவே மாட்டான். ஹீரோயினிக்கு அவன் தூங்குறத பார்த்து எழுப்பவே மனசு இல்லை. சரி தூங்கட்டும்னு சொல்லி அசையாமல் அப்படியே உக்காந்துட்ருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடு பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.